வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தூதுவளை ரசம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். தூதுவளை கீரை இது மாதிரி இருக்கும், முள்ளு முள்ளாகும். இதை நீங்கள் பாக்கெட்டில் வச்சு விற்பாங்க. இதை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து நல்ல பாத்திரத்தில் போட்டு ஒரு கரண்டியை வச்சு தண்ணியை நிரப்பி அந்த தண்ணியில் அந்த கீரையை போட்டு கரண்டியை வச்சு கலக்கி விடுங்க. கை வச்சு இது பண்ணாதீங்க, கையில் குத்தும் முள். க்ளீன் பண்ணும்போது சிசரை வச்சு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய தண்டெல்லாம் நீங்கள் இதில் இது பண்ண வேண்டாம், சேர்க்க வேண்டாம். கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தண்டு இருந்தால் பரவாயில்ல. இது பார்க்குறப்ப நம்ம எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு பச்சையாக இருக்கிறப்போ குத்தும், ஆனால் நம்ம வதக்குனதுக்கப்புறம் நல்லா மெதுன்னு ஆயிரும், பஞ்சு மாதிரி. இது ஒரு கவர் இலை. தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு மிளகு, சீரகம், கருஞ்சீரகம், பெருங்காயம், மஞ்சள், உப்பு, பூண்டு, ஒரு தக்காளி. தாளிப்புக்கு கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. இப்போ 1/4 கப் அளவுது, 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கான். இது புளி தண்ணி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, கொஞ்சமாக போதும். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து, பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கான். புளி தண்ணி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தூதுவளையை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. தூதுவளை கீரை நுரையீரல் சளியை சுத்தமாக சரி பண்ணிடும். சளிக்கு மட்டும் இல்லை, கிட்னி ஸ்டோனுக்கும் நல்லது, நரம்புக்கும் அவ்வளோ நல்லது. கீரை நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். கீரையை வதக்கும் போது எண்ணெயை கம்மியாக ஊற்றிடுங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கணும்னா இந்த முள் இதெல்லாம் வெடிக்கிற மாதிரி வரும், எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம மேலே. கீரை நல்லா வதங்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கீரை எடுத்து ஆற வச்சிடலாம். கீரை நல்லா ஆறட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கீரையை மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கீரை ஆறட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளி தண்ணியில் தக்காளி இதெல்லாம் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கான். அதில் இதை ஒரு தக்காளியை இதில் கரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை இதை கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நசுக்கி கரைச்சி விடுங்க, அந்த வாசனை ரசம் ஃபுல்லாக வரும். இது கூடயே கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதில் ஒரு கப்பு துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்த தண்ணி இருக்குல்ல பருப்போட, அதையும் இதில் கலந்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச புளி தனியாக எடுத்து வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம வதக்கி வச்சோம்ல தூதுவளை கீரை, அதை இதோட ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சதுக்கப்புறம் தான் தேவையான மற்ற பொருட்களை இதில் சேர்க்கணும்.
கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சோம்ல புளி தண்ணி, அதையே நான் அதில் ஊற்றுறேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட தேவையான பொருளை போட்டு நம்ம அரைக்கலாம். ஸ்பூன் அளவு 1/2 ஸ்பூன் கருஞ்சீரகம். சளிக்குன்றனால நம்ம கருஞ்சீரகம் இதில் போட்டு சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் கருஞ்சீரகம் நம்ம எடுக்கணும். முக்கியமாக கர்ப்பமாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க கருஞ்சீரகம் தொடக்கூடாது. நீங்கள் அப்படி ரசம் வச்சு குடிக்கணும்னா கருஞ்சீரகம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க, கர்ப்பமாக இருக்கிறவங்க மட்டும். மற்றபடி எல்லாருமே இதை சேர்த்துக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது எடுத்துக்கலாம். கர்ப்பப்பையில் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கருஞ்சீரகம் சரி பண்ணும். இப்போ அதாவது ஒரு வயசில் பீரியட்ஸ் நிற்கிற டயத்தில் நிறைய ரத்தம் போக்கு இருக்குது, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எதுவுமே கவனிக்காமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வருது. நீர் கட்டி பல பிரச்சனைகள் வர்றதே நம்ம கவனிக்காமல் விட்டுறதுனால தான். இப்படி நம்ம ஆரம்பத்திலே நம்ம இந்த கருஞ்சீரகத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் வாரத்தில் ஒரு 3 ஸ்பூன் நம்ம வயிற்றில் போகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லது. இந்த கருஞ்சீரகம் மொத்த உடம்புக்கும் நல்லது, கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லது, சளிக்கும் நல்லது. இது 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஏன்னா சளிக்கு நம்ம எடுக்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒன்றும் பண்ணாது, சளி நல்லா கேட்கும். ஒன்றரை ஸ்பூன் மிளகு, பூண்டு ஒரு பூண்டு ஃபுல்லாக, பெரிய பூண்டை ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. கெட்ட கொழுப்பை கரைச்சி விட்டுரும். ஏற்கனவே நான் பூண்டை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். குழந்தை பிறந்தவங்களுக்கு தாய்ப்பாலுக்கு பூண்டு நிறைய சேர்த்துக்கிட்டா தாய்ப்பால் நல்லா கிடைக்கும் குழந்தைக்கு. பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம். நார்மலாக சேர்க்கலாம். அந்த நேரத்தில் இருக்கிறவங்க பூண்டு நிறைய எடுத்துக்கோங்க, தாய்ப்பால் நல்லா சுரக்கும். பூண்டும் சரி, சொரா பால் சொரான்னு கேட்டு வாங்க, அதுக்கும் தாய்ப்பால் நல்லா வரும். நல்லா போட்டுக்கலாம். பால் சொரா புட்டு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு இந்த கரண்டி அளவு 2 கரண்டி நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி தான் அதில் ஊற்றுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் கீரையை அரைச்சோன்னா அதில் முள்ளாக இருக்கும், கொஞ்சம் பேஸ்ட் ஆக்கிடுவோம். இப்போ இந்த மிளகெல்லாம் கொஞ்சம் கடினமானதாக இருக்கிறதுனால மிளகு சீரகமெல்லாம் கருஞ்சீரகமெல்லாம் அரைக்கும்போது அந்த முள்ளையும் நல்லா பேஸ்ட் ஆக்கி விட்டோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அரைக்கும்போது இது மாதிரி கொரன்னு அரைச்சா போதும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதே கடாயில் தான் நான் பண்ணுறேன். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இல்லை 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இல்லை 2 மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கடுகு போடும்போது நல்லா இது பொரிஞ்சு நல்லா வெடித்து வெளியில் வரப்போ நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.
அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க, மூஞ்சில் கடுகு தெரிக்கும். கடுகு வெடிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதை இதில் போட்டுடலாம். போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க, கையை கொஞ்சம் தூக்கி வச்சு போடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த புளி தண்ணியிலே இதை அலசி ஊற்றிட்டேன். வதக்கும்போது கொஞ்சம் இப்போ நான் அடுப்பை ஃபுல்லாக வச்சுருக்கேன் கீரை வதங்குறதுக்காக. கீரையெல்லாம் நம்ம போட்டால் மசாலா வதங்கணுன்றக்காக கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும் வதக்குறோம். இப்படி வதக்கும்போது அந்த பூண்டோட வாசனை சீரகத்தோட வாசனை வரும். அந்நேரம் தான் நம்ம புளி தண்ணியை ஊற்றணும். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும், பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ நல்ல வாசனை வருது. நீங்கள் செய்கிறப்ப தெரியும், அந்த வாசனையை மட்டும் நீங்கள் பார்த்து இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டா அந்த கீரை இதெல்லாம் ரசத்தோடு நல்லா இறங்கும். ஏற்கனவே கிட்னி ஸ்டோனுக்கு நான் போட்டிருக்கேன். நெரிஞ்சல் முள் இந்த பவுடர்லாம் கலந்து கிட்னி ஸ்டோன் கஷாயம்னு ஒன்று போட்டிருக்கேன். மாதுளை ஜூஸும் போட்டிருக்கேன், திராட்சை ஜூஸும் போட்டிருக்கேன். இப்போ இந்த கீரையும் கிட்னி ஸ்டோனுக்கு நல்ல ஒரு மருந்து. கிட்னி ஸ்டோன் வந்தால் தான் நம்ம மருந்து எடுத்துக்கின்ற இது கிடையாது. நார்மலாகவே நம்ம இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கிட்னிக்கு எந்த பிரச்சனையும் வராது. கிட்னி பாதிப்படைஞ்சிச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால தான் அதுக்கு என்னெல்லாம் எடுக்கணுமோ அதை நம்ம ஏற்கனவே நான் அந்த கஷாயம் போடும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கீரையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சளிக்கு மட்டும் இல்லை, நரம்பு மண்டலத்துக்கும் அவ்வளோ நல்லது தூதுவளை. கிட்னிக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம இந்த கீரையை ரசமாக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சாப்பாட்டில் தான் ஊற்றி சாப்பிடணும்னு இல்லை, இதை வடிகட்டி டம்ளரில் ஊற்றி வெறும் ரசமாகவே நம்ம குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். தேவைன்னா அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அது யார் வேணாலும் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சதுன்னு வைங்களேன், இந்த கீரை, அதாவது 1 வயசு குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா இந்த கீரையை, சளி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கீரையை நல்லா நசுக்கி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள், அதாவது ஒரு 4 இலை எடுத்துக்கோங்க. 8 மாத குழந்தைக்கு 4 தூதுவளை இலை, ஒரு சிட்டிகை நம்ம இப்படி மஞ்சளை இப்படி பிடிச்சி எடுக்கணும். இவ்வளோ போதும். ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவோம் இதை. ஒரு பிஞ்சு மஞ்சள், 1 மிளகு, ஆனால் குழந்தைங்களுக்கு காரம் ரொம்ப இருக்கக்கூடாது. 1 மிளகு, ஒரு 10 சீரகம். இதை மட்டும் நுணுக்கி அந்த தூதுவளையில நுணுக்கி அதில் 3 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அது 1 ஸ்பூன் ஆகிற வரைக்கும் சின்ன கிண்ணத்தில் வச்சு இடிக்க வச்சு கிண்ணத்தை பிடிச்சிட்டே நம்ம சூடு பண்ணோன்னா அது கொஞ்சம் வற்றும். அதை அப்படியே குழந்தைங்களுக்கு பாலாடையில் ஊற்றலாம். சின்ன குழந்தைங்க தானே, சளி நல்லா கேட்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னு சொன்னால் வெத்தலை இருக்குல்ல, வெத்தலையில் அதாவது ஒரு பாத்திரத்தை, மண் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அடுப்பில் மண் பாத்திரத்தை சூடு பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு வெத்தலையை அந்த மண் பாத்திரத்தில் வைங்க. வச்சு ஒரே 1 ட்ராப் தேங்காய் எண்ணெய், துளி அளவு சின்னதாக கடுகளவு வச்சுக்கோங்க, பச்சை கற்பூரம், அதை நுணுக்கி அந்த தேங்காய் எண்ணெயில் குழச்சி விட்டு அந்த வெத்தலையில்
மண் பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் வெத்தலையை வச்சு கடுகளவு பச்சை கற்பூரம் தான் வைக்கணும். பச்சை கற்பூரம், 1 ட்ராப் தேங்காய் எண்ணெய். குழந்தைங்களுக்கு எப்படி ரெடி பண்ணி தேய்க்கலான்றது தேங்காய் எண்ணெய் எப்படி ரெடி பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. அது மாதிரி ரெடி பண்ணிச்சு அந்த தேங்காய் எண்ணெயில் கடுகளவு கற்பூரம் வச்சு நல்லா அந்த சூடான மண் பாத்திரத்தில் வச்சுருங்க. வெத்தலையை சூடுபடும். அதை எடுத்து நீங்கள் கையில் ஃபஸ்ட்டு தொட்டு பார்க்கணும். உங்களுக்கு மெதுவான அதாவது மெல்லிசான சூடு இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா குழந்தைங்க நெஞ்சில் நீங்கள் வைக்கிறப்போ அதை பார்த்து பத்திரமா வைக்கணும். ரொம்ப அதாவது லைட்டாக சூடு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சூடு இருக்கிற மாதிரி எடுத்து குழந்தைங்க நெஞ்சு மார்பில், விலா எலும்பு சைடு, பின் முதுகு சைடு அந்த வெத்தலையை ஒத்தனை வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா சளி அப்படியே கரைச்சி வெளியில் தள்ளிடும். அது பிறந்த 3 மாத குழந்தைங்கள்லேருந்து அது மாதிரி பண்ணலாம். வெத்தலை, கடுகளவு பச்சை கற்பூரம், 1 ட்ராப் தேங்காய் எண்ணெய். மண் பாத்திரத்தை சூடு பண்ணி வெளியில் எடுத்து வச்சுட்டு அதை இந்த வெத்தலையை வைக்கணும். சிம்மில் வைக்கணும் ரசத்துக்கு. இது கிட்னி ஸ்டோனுக்கும் சரி, நரம்புக்கு அவ்வளோ நரம்பு பலப்படுத்தும். பொன்னாங்கண்ணி கீரையும் சரி, பொன்னாங்கண்ணி கீரை தைலம் போட்டுக்கான், அது கண் நரம்பு நல்லா பலப்படுத்தும். எண்ணெயாக நான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இதுவும் நரம்புக்கு அவ்வளோ நல்லது. தூதுவளை கீரை கிடைக்கிறப்ப இது ரொம்ப கிடைக்கிறதில்ல, எனக்கு இங்கே அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாரத்தில் 3 நாள் ரசமாக வச்சுக்கோங்க. தூதுவளை துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சிம்மில் வச்சு இது பண்ணணும். பொங்கி நுர கட்டி லைட்டாக பொங்க அந்நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம எந்த பொருளும் சரி, காய்கறி எதாக இருந்தாலும் முந்தி மாதிரி உள்ள அதாவது நார்மலாக நம்ம சாப்பிட்றப்ப அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ எந்த காயுமே அவ்வளோ ருசி கிடையாது. காரணம் கண்ட கெமிக்கல் எல்லாம் கலந்து செய்கிறதுனால, இது பண்ணுறதுனால, கெமிக்கல் அடித்து வர்றதுனால நம்மளுக்கு ஆர்கானிக்காக கிடைக்கிறது இல்லை. அதை நம்ம தடுக்கணும். நம்ம உடம்பு பாதிக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்ம உணவாக எடுக்கும்போது பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம். கிட்னியெல்லாம் பாதிப்படையாமல் பார்த்துக்கலாம். தொட்டி இருந்தால் கூட அந்த தூதுவளை கீரையை விதையும் விற்குது, தண்டு நல்ல பெரிய தண்டாக கிடக்குதுன்னா இவங்க கட் பண்ணி பாக்கெட்டில் விற்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி தண்டு கிடைக்காது. நல்ல முத்துன தண்டு நீட்டு தண்டாக கிடச்சதுன்னா அதை ஊனி விட்டுருங்க. தொட்டி மண் இருந்தால் அப்பப்போ இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. ஏன் இப்படி கலக்கிற, நம்ம அப்படியே விட்டோன்னா சீக்கிரத்தில் கொதிச்சிடும். ஆனால் அந்த சாறு, கீரையோட சாறு நமக்கு கிடைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நார்மல் ரசம் நம்ம வச்சு ஊற்றி கொதிக்க விட்டுருவோம். இது அப்படி இல்லை. கீரையோட சாறு நமக்கு ரொம்ப முக்கியன்றதுனால கொஞ்சம் கலக்கி விட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போதும். இப்போ நல்லா நுர கட்டிடுச்சு, லைட்டாக பொங்க ஆரம்பிக்குது பாருங்கள். பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிறதுனால அது கொதிச்சுட்டு தான் இருக்குது. இப்போ கையை எடுத்துட்டதுனால அது பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் போட்ட உப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் நமக்கு தேவையில்லைன்னா நம்ம போட்ட மிளகு காரமே அதுக்கு போதும். மிளகாவும் தாளிக்க போட்டிருக்கோம், அது போதும். சாப்பாட்டில் அடிக்கடி எடுத்துக்கோங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது.